பணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 பணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 அப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க நீங்க அதான் நில்லுங்க அண்ணா அப்படி கனால கண்டேன் எங்கே எங்கே ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு நீதி வேண்டும் எங்கே எங்கே ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு நீதி வேண்டும் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு நீதி வேண்டும் ராணுவத்தால் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு ராணுவத்தால் கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு எங்கே எங்கே ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே 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 ராமச்சந்திரன் எங்கே
கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 ராணுவமே 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 இப்பிடிப்பியே இப்பிடிப்பியே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு படுகொலைக்குள்ளான ஊடகவியலாளர்களுக்கு வேண்டும் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு அன்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 படுகொலைக்குள்ளான ஊடகவியலாளர்களுக்கு படுகொலைக்குள்ளான ஊடகவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த மணக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் நீதி வேண்டும் ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட 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 ஊடகவியலாளருக்கு எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 எங்கே 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 பதில் சொல் பதில் சொல் பதில் சொல்
சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வேண்டும் 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 ஊடகவியலாளர் சு. ராமச்சந்திரன் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல். யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்டாலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் கடத்தப்படும் போது 37 வயது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கடந்த 15/2/2007 அன்று கலிகை இராணுவ முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டு பின் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். கலிகை சந்தியில் அமைந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவ படை முகாமில் வைத்து சம்பவ தினத்தன்று மாலை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமையும் குறித்த சம்பவத்துடன் அக்காலகட்டத்தில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தமை தொடர்பிலும் வடமராட்சி பல்லப்பை படை முகாமில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலும் கண்கண்ட சாட்சியங்கள் அடிப்படையில் முன்னைய ஜனாதிபதி ஆணைக்குழுவான பரணகம ஆணைக்குழுவில் பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது தொடர்ந்து வந்த சகல விசாரணை நடவடிக்கைகளின் போது இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் எதுவித பதிலிருப்பும் வழங்கப்படவில்லை. கைது செய்யப்பட்டு முதல் வாரம் கைத்தொலைபேசி மூலம் அவரது சகோதரியருடன் ராமச்சந்திரன் தொடர்பில் இருந்துள்ளார். இதன்போது கலிகை படைமுகாமில் வைத்து தான் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமை தொடர்பிலும் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேரடியாக தெரிவித்தும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் இடம்பெற்று இன்று 19 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசு தரப்பு இது தொடர்பில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறியவோ உரிய நீதி விசாரணையை முன்னெடுக்கப்படவோ சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவோ எதுவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இடைப்பட்ட காலத்தில் 2018ஆம் ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் 3 மாத இடைவெளியில் தந்தையின் தாயும் தனது மகனை காணாமலேயே அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். ஏனைய கண்கண்ட சாட்சிகளும் கால நீட்சியில் மரணித்து விட்டன. இந்நிலையில் ராமச்சந்திரன் சகோதரி மட்டுமே தற்போது உயிர் வாழும் சாட்சியமாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றார். அது மாத்திரமல்லாது கால நீட்சியும் ஏமாற்றமும் ஏற்படுத்திய உளச்சோர்வுக்கும் ஆட்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இன்றும் தனது சகோதரனை காணும் பேராவலுடன் அவரது சகோதரி ஏக்கத்துடன் காத்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட பின் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நிரூபிக்கும் வகையிலான வலுவான சாட்சியங்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் உள்ளதானதொரு அரிதான சம்பவங்களில் ஒன்றாக ராமச்சந்திரனின் விடயம் இருந்தபோதிலும் இதுவரை அதற்கான நீதி பொறுமுறை ஆரம்பிக்கப்படாமலே வலிந்து மௌனிக்க செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2004ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை காலகட்டத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகப் பணியாளர்கள் என 44 பேர் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டும் உள்ளனர் என இலங்கை ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர் அமைப்பு அறிக்கையிட்டுள்ளது. இது தவிர இறுதிப் போர் காலகட்டத்திலும் இவ்வாறு பலர் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதும் காலத்துக்கு காலம் பாரதூரமான தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை எதற்குமே இதுவரை எவ்வித நீதி விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாதுள்ளது. ஆகவே ஸ்ரீலங்கா அரச படைகள் மற்றும் அதனோடு இணைந்து செயல்பட்ட ஆயுத குழுக்களினாலும் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கைது மற்றும் கடத்தல் சம்பவங்கள் மூலம் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் சுயாதீன சர்வதேச விசாரணை மூலமே எஞ்சியிருக்கும் சாட்சியங்களும் மௌனிக்கும் முன்னராவது உரிய நீதி கிடைக்க வழிவகுக்கும் என நாம் திடமாக நம்புகிறோம். குறித்த சம்பவத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக விசாரணை நடவடிக்கை முற்றுப்பெறாது பின்னிருந்து செயற்படுத்திய உண்மை குற்றவாளிகள் கண்டறிந்து நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யும் வகையிலாக முன்னெடுக்கப்பட வழிவகை செய்ய வேண்டும். தமிழ் ஊடகத்துறை மீது காலத்துக்கு காலம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் அச்சுறுத்தல் நிலையினை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கும் அதற்கு காரணமானவர்களை பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் உரிய நீதியினை வழங்குவதற்கும் சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இத்தருணத்தில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது. தினம் கருத்துத்துறை பேருந்து நிலையத்திலே யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய ஏற்பாட்டிலே கலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. 15/2/2007ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய இபிடிபி ஒட்டுக்குழுவினராலும்
கைது செய்யப்பட்டு கலிகை சந்தியிலே அமைந்திருந்த இராணுவ முகாமில் கைது செய்யப்பட்டு பிற்பாடு தடுப்பிலே வைக்கப்பட்டு இன்று வரை அந்த ஊடகவியலாளருக்கு ராமச்சந்திரன் ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்பது எந்தவித விசாரணைகளுமின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரணகம ஆணைக்குழுவுக்கு பெற்றோரும் சகோதரியும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அதன் மூலமாக கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நிமிடம் வரை எடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான ஆணைக்குழுக்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தாங்கள் நீதியை கொடுப்பதற்கு நீதியை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலித்தன நாடகத்தை இந்த பரணகம ஆணைக்குழு சாட்சியங்கள் கூடாக கொடுத்து கூட நீதி கிடைக்கவில்லை என்பது எடுத்துக்காட்டி நிற்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு தூண்களிலே ஒன்றாகிய ஊடகவியல் ஊடகத்துறைக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையும் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு அடக்குமுறையைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகின்ற அரசுகள் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஊடகத்துறையை நசுக்கி அடக்கி ஒடுக்குவதற்கு இது நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சர்வதேச நீதியை வலியுறுத்தி நிற்கின்றோம். சர்வதேச சமூகம் எங்களுடைய இந்த நீதி ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு அந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இப்படியான ஊடகவியலாளர்கள் தமிழ் பரப்பிலே காலத்துக்கு காலம் காணாமல் ஆக்கப்பட்டும் கொன்றொழிக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் வருகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். எப்பொழுது தமிழர்களுக்கு தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் ஊடக சுதந்திரம் என்பது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே சர்வதேச சமூகம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு சில சிங்கள ஊடகவியலாளருடைய விடயங்களை துலங்குபவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலையை சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. அது யாராக இருந்தாலும் நிமல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும் எந்த படுகொலையாக இருக்கட்டும் அதற்கு நீதி இல்லை என்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருந்தது. வடக்கு கிழக்கு பூராகவும் பலருடைய படுகொலைகள் நடைபெற்றன. இது 2007ஆம் ஆண்டிலே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவருடைய கட்டுரை வெளியாகிய தினக்குரலை வெளியாக 2வது நாள் அவர் கடத்தப்படுகின்றார் என்றால் இராணுவமும் இபிடிபி தான் பொறுப்பென்று அவர் தன்னுடைய கட்டுரைகளை குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல அவரை அதன் பின்னர் அந்த முகாமிலே நடத்தி வைக்கப்பட்டிருந்த பொழுது பல இராணுவத்தினருடைய தொலைபேசி மூலம் அவர் பேசியிருக்கிறார். வீட்டுக்கு கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக தந்தையார் தாயார் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராம சபை உத்தியோகத்தர் கூட சொல்லியிருக்கார். நான் அவரை பார்த்தேன். அது இவர்கள் காலம் கடத்துகின்றது. நிலைமாறு கால நீதி கிடையாது, சுத்துமாத்து நீதியாக எல்லாம் நீட்டு போச்சியக்கூடிய நிலைமையை நோக்கி செல்கிறது. ஆகவே உடனடியாக சர்வதேச தலையீட்டின் மூலம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய விருப்பம் வேண்டுகோள்மா. நன்றி. ராமச்சந்திரன் அவர்கள் கலியை தந்துள்ள இராணுவ முகாமில் மறைக்கப்பட்டு அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 2007ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு இதுவரை 19 வருடங்களாக அவர் காணாமல் போயிருக்கிறார். அந்த காணாமலாக்கப்பட்ட ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டி நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை வடமராட்சி ஊடக மையத்தினர் இந்த பரிந்துரையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை பல நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் தங்களுடைய குரல்களை நசுக்கி நோக்கோடு இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு நீதியான விசாரணையோ எதுவுமே நடைபெறவில்லை. அதுக்கு ஒரு பொறுப்பு கூறல் இல்லை. நிச்சயமாக இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும்.
எல்லாவற்றால் இந்த ஊடக சுதந்திரம் என்பது தொடர்ச்சியாகவே இந்த இலங்கை நாட்டிலே தொடர்ச்சியாகவே ஒரு அடக்குமுறையாகவே இருந்து வருகின்றது. ஊடகவியலாளர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பில்லை, அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. கூடுதலாக இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இந்த ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதும் அவர்களை விசாரணைக்கென்று அழைப்பதும் இவ்வாறு ஒரு ஊடகத்தை அடக்குகின்ற செயற்பாட்டிலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு செயற்படுவதற்கு இந்த அரசாங்கம் பலிதமைத்து கொடுக்க வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராமச்சந்திரன் அவர்களுடைய குடும்பம் இன்று கூட அவரை தேடி அலைந்து திரும்பி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது என்பது கூட இன்று வரை தெரியாது. சாதாரணமாக அவர்கள் ஊடகவியலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த அந்த ஊடகவியலாளரை இன்று காணாமல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஊடக தர்மம் என்பது இந்த நாட்டிலே பேணப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் இதுவரை காலமும் கடத்தி காணாமலாக்கப்பட்டு இருக்கின்ற இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தி அவர்களுக்கு நீதியான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு விசாரணை அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். அதைவிட இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர்கள் அவர்கள் நிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டிலே செயற்படுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். நன்றி. வணக்கம். எங்களுக்கு முதல் உதவியாளர் அவர்களுக்கு நாங்கள் முதல் வணக்கத்தை சொல்லணும். என்ன சொன்னால் எங்களோட பிரச்சனைகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளிக்கொண்டு போகிறது எங்களோட ஊடகவியலாளர். அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு இப்போ இந்த ராமச்சந்திரன் அவர்கள் கடத்தப்பட்டவர் காணாமல் ஆக்கிவிட்டார்கள். அவர்களை இன்னும் விடுதலை செய்யவில்லை. அவர்களை தேடி திரியவும் அவர்கள் தாய் தந்தையும் இல்லை. அவர்களை முறந்து விட்டார்கள். ஆனவடினால் அவர்களை விட முடியாது. ஊடகவியலாளர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்களும் எங்களும் வீட்டிலும் காணாமலாக்கப்பட்டது குடும்பம் காணாமலாக்கப்பட்டதால் நாங்களும் சேர்ந்து அவர்களை எங்கு என்று விடாமல் அவர்களை நாங்கள் தேடி அவர்கள் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். தமிழர் சங்கத்தை செயலாளர் ராஜ்குமார். இரும்பு மனிதன் ராமச்சந்திரனை கடத்துவதால் ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை நீதியை கொண்டு வருவார்கள். காணாமலாக்கப்படுவதற்கு ஒரு நீதியை இல்லாட்டி உண்மையை நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம்னா எங்களுக்கு ஒரு இறமை வேணும். தமிழருக்கான இறமை தான் அதுங்களுக்கு அதிகாரம் தரும். அதன் மூலம் நாங்கள் அதை பெறலாம். அண்மையில் டான் டிவியில் ஒரு ஊடகத்தில் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் சர்வதேசத்துக்கு தமிழ் தேசியம் இப்போது தேவையில்லை என்ற ஒரு கருத்தை கூறுகிறார். ஆனால் தீர்வு தமிழருக்கு தான் தேவை. அதை சார்ந்த அரசியல் தரப்புகளுக்கு நாங்கள் ஒரு அறிக்கையை எங்களோட தமிழர் சாய காணாமலாக்கல் சங்கத்தால் வெளியிடுறோம். அரசியல் நிஜம் என்ற பெயரில் தமிழ் அரசியலை பலவீனப்படுத்த வேண்டாம். 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு இன்று வரை ஸ்ரீலங்கா நாட்டில் தமிழர்கள் அனுபவிப்பது உடன்படிக்கை மீறல்கள், அரசியல் ஏமாற்றங்கள், காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகள், நில அபகரிப்பு, இராணுவ ஆக்கிரமிப்பு, அரசியல் உரிமை மறுப்பு. இத்தகைய வரலாற்றுக்கு மத்தியில் சில கல்வியாளர்கள் மற்றும் குடியியல் சமூக தலைவர்கள் இன்று தமிழரிடம் கூறுவது இதுதான் புவிசார் அரசியல், நிஜம் எதுவும் மாறாது, வெளிநாட்டு தலையீடு பயனில்லை, நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். இது நிஜவாதம் அல்ல, இது அரசியல் பின்னடைவு. தமிழ் தேசியம் ஒரு துறைமுக ஒப்பந்தம் அல்ல. தமிழர் அரசியல் எதிர்காலத்தை சிலர் குறைத்து காட்டுவது கம்மாந்தோட்ட போர்ட் மன்னார் பகுதியில் காற்றாலை. நாம் ஒரு துறைமுக ஒப்பந்தமா? நாம் ஒரு காற்றாலை திட்டமா? தமிழ் அரசியல் கேள்வி என்பது அரசியல் நிலை, வரலாற்று தாயகம், பாதுகாப்பு, காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி, கண்ணியமான வாழ்வு. இந்த போராட்டம் சீனாவால் தொடங்கப்படவில்லை, இந்தியாவால் தொடங்கப்படவில்லை, 2009 தொடங்கப்படவில்லை. இது சுதந்திரத்துக்கு முன் இருந்த அரசியல் வரலாற்றில் தொடங்கியது. எங்கே தமிழ் வரலாறு? எங்கே வடக்கு கிழக்கில் இருந்த முன் காலனி தமிழ் ஆட்சி அமைப்புகள், காலனித்துவ மறுசீரமைப்பால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், 60ஆம் ஆண்டில் ஐநா காலனித்துவ ஒழிப்பு தீர்மானம். பலர் புவிசார் அரசியல் பேசுகிறார்கள், ஆனால் சர்வதேச சட்டம் பேசுவதில்லை. பலர் சமநிலை பேசுகிறார்கள், ஆனால் சுயநிர்ணயம் என்ற வார்த்தையை தவிர்க்கிறார்கள். ஏன்? இது அரசியல் தோல்வி மனநிலை. நமக்கு சொல்லப்படுவது எந்த பன்னாட்டு ஆதிக்கமும் கிடையாது, சக்தி சமநிலை நிரந்தரம், சர்வதேச ஈடுபாடு பயனற்றது. இந்த அணுகுமுறை
மிகுந்த நம்பிக்கையின்மை, புவிசார் அரசியலை முழுமையாக புரியாதது, தற்போதைய சக்தி சமநிலையை நிரந்தரம் என கருதுவது. புவிசார் அரசியல் நிரந்தரம் அல்ல. உலகில் கொசோவோ, சவுத் சூடான், ஈஸ்டிமோர் இவை ஆரம்பத்தில் சாத்தியமற்ற என கூறப்பட்டன. அவை வென்றது சக்தி வாய்ந்த நாடுகள் அக்கறை கொண்டதால் அல்ல, உலக அரசியல் சூழல் மாறியதால். புவிசார் அரசியல் இயக்கமுடையது, நிலையானதல்ல, தமிழ் தேசிய அடாமானம் வைப்பதால். இந்த கல்வியாளர்கள் பலர் கடந்த தேர்தலில் NPP கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். கேள்வி: தமிழ் அரசியல் உண்மைக்கான உறுதியான மாற்ற மறுக்கும் பாதுகாப்பு என்ன பெறப்பட்டது? 48 வரலாற்று தெளிவாக காட்டுகிறது. ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது, பின்னர் பலவீனமாக்கப்பட்டது, பின்னர் கைவிடப்பட்டது. தமிழர் அரசியல் பலவீனமாவது பாதுகாப்பை தராது, அது மேலும் மையப்படுத்தலை உருவாக்கும். மக்கள் விழிப்பு அவசியம். நாளை மேலும் கடுமையான சிங்கள தேசியவாத அரசு வந்தால் நமக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது? சர்வதேச சட்டம் இல்லாமல், பன்னாட்டு கண்காணிப்பு இல்லாமல், வெளிப்புற அரசியல் அழுத்தம் இல்லாமல் தமிழர் அரசியல் நிலை குறையக்கூடும். இது பயமுறுத்தல் அல்ல, இது வரலாற்று அனுபவம். மக்கள் அழைப்பு, நாங்கள் அழைக்கிறோம். இளைஞர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பங்கள், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், புலம்பெயர் தமிழர்கள், அறிவாளிகளின் நம்பிக்கையின்மையை உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க அனுமதிக்காதீர்கள். கோருங்கள். சர்வதேச ஈடுபாடு, ஐநா காலனித்துவ ஒழிப்பு கொள்கையின் அடிப்படை, சட்ட ரீதியான பாதுகாப்பு, நீதி மற்றும் அரசியல் நிலை. இறுதி செய்தி: தமிழர் போராட்டத்தில் இந்தியா சீனா போட்டியில் ஓரங்கட்டு பிரச்சனை அல்ல. இது வரலாற்று சட்டம், உரிமை, பாதுகாப்பு ஆகியவற்றின் தேசிய கேள்வி. நாங்கள் நிரந்தர பலவீன கதையை மறுக்கிறோம். நிஜவாதம் என்ற பெயரில் சரணடைவதை மறுக்கிறோம். அமைதியாக இருப்பதை மறுக்கிறோம். வரலாறு நகர்கிறது, புவிசார் அரசியல் மாறுகிறது, நிலைத்திருக்கும் நாடுகளை வாழ்கின்றன. நன்றி. கடந்த 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி கலிகை பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் EPDP தேசவிரோத ஆயுத குழுவினாலே நடத்தப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியங்கள் இருக்கின்றது. ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு தான் விசாரணைக்காக கலிகை இராணுவ மாவட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னதான ஆதாரங்களும் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் காணாமலாக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள், இந்த காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே மரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவருடைய தாயார், சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி எதுவும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு பெருமளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இந்த EPDப்பினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளாகி இன்று வரையில் எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களையோ விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவோ அல்லது குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகளை வழங்கவோ போவதில்லை என்பது வரலாற்றினூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட்டாக இணைந்து கடந்த 17 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும், அதேபோன்று இந்த மெலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று, சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகின்றோம். இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 15 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்தும் அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு, அதனுடைய ஆயுதப்படைகள், அதனோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்கள் தொடர்ந்தும் அந்த தண்டனைகளில் இருந்தும் விசாரணைகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே அறிக்கையை வாசித்த ஊடகவியலாளர் மதியவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது போன்று இந்த சாட்சியங்கள் தான்
இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுயினம் காரணமாகவோ அல்லது விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்து கொண்டு செல்கின்றது, அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை. இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒரு பொழுதும் நீதி தராது. அது அனுரகுமார் அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த காணாமல் போனமை, கடத்தப்பட்டமைகள் மற்றும் படுகொலைகளுக்கு அனுரகுமார திசாநாயக்கா உள்ளிட்ட ஜேவிபியினருக்கு முற்றுமுழுதான பங்கு இருக்கிறது. இந்த 2002 ஏற்பட்ட ஒரு அமைதி உடன்படிக்கையை குழப்பி மீண்டும் ஒரு யுத்தத்துக்குள் நிலைமையை தள்ளி கொண்டு சென்றதிலே இந்த இனவரை பிடித்த ஜேவிபியினருக்கும் பங்கிருக்கிறது. அதிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் பங்கிருக்கிறது. ஆகவே அவர் நீதி தருவார் என்று நாங்கள் முட்டாள்தனமாக நினைக்கக்கூடாது. அவர்கள் இடதுசாரிகள் என்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிக கொடூரமான பொலிவரி கொண்டவர்களாகவே இந்த ஜேவிபியினரும் என்பிபியினரும் இன்று காணப்படுகின்றார்கள். ஆகவே ஒரு கணமும் தாமதிக்காமல் இந்த பொறுப்புக்குரல் விவகாரம் ஒரு சர்வதேச விசாரணையாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறோம்.